ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தான் இன்று வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஸோ தமிழகத்தில் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் வேலை வந்துச்சுன்னா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேடி தேடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வேணும்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க, நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டெட் எக்ஸாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ல மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ இந்த ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் போட்டியே இல்லாத அரசு வேலைங்க. ஸோ உங்களுக்கு அரசு சம்பளத்துல வேலை வேணும்னா நீங்க இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு அரசு விடுமுறையோட வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா இந்த வரைக்கும் பாருங்க. உங்களுடைய சொந்த ஊர் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் உள்ள பள்ளியா கூட இருக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்க டெய்லி ஆசிரியர் வேலை வாய்ப்பு தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ நோட்டிபிகேஷன் வந்து பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில் நிரந்தர முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் முதுகலை கேட்டிருக்காங்க, இளங்கலை கிடையாதுங்க. 2026க்காக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க. அது என்னென்ன பாடம்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ முதுகலை ஆசிரியர்ல இயற்பியல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி இதுலயே வந்து பாருங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் விண்ணப்பிக்க கூடாது. கல்வி தகுதியா பாருங்க, எம்எஸ்சி பிஎட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல்ல நீங்க படிச்சிருக்கணும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் பொது போட்டி பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பொது போட்டிங்கும் போது ஜெனரல் கேட்டகரி எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் மற்றும் படிகள்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அரசு விதிகள் படி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு சம்பளம் பிளஸ் அலவன்ஸ் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அப்ளை பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு அனுப்பணும்? 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு டிகிரி அண்ட் டிசி, ரெசியூம் வித் ஃபோட்டோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் வைங்க, ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சாதி சான்றிதழ், இதர சான்றிதழ் ஏதாவது இருந்தால் வைங்க. இந்த ஆதார் கார்டு, இந்த ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா வைங்க, எல்லாம் விட்டுருங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருந்தீங்களா நீங்க பேப்பர் 1 பேப்பர் 2 எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வைங்க, உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. சோ விண்ணப்பம் வந்து பாத்தீங்கன்னா பதிவு தபால்ல மட்டுமே அனுப்ப வேணும்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சோ போஸ்ட் ஆபீஸ் மூலியமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனுப்புனா விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய நாள் பொறுத்த வரைக்கும் பாருங்க 25/5/2026ங்க. ஸோ இந்த தேதிக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. ஸோ இன்னும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ்க்கு இருக்குது. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு விட்டுறாதீங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெசியூம் எல்லாமே நீங்க எந்த அட்ரஸ்க்கு அனுப்புனா செயலாளர் ஸ்ரீ GRM பெண்கள் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி திருவாரூர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்குது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அப்ளை பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லா நீங்க பார்த்துக்குங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவலாம் நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலைன்னு தனி பிளேலிஸ்டா இருக்குதுங்க. அதில் போய் பாருங்க. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்துகிட்டே இருக்குதுங்க. ஸோ இந்த ஸ்கூல் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் வேற ஏதாவது ஸ்கூல் உங்க பக்கத்து ஏரியாவில் இருந்தா கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. அதுக்கு நீங்க நம்மளோட சேனல்ல போய் பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்களா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.